Hello friends, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு day 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். day 5ல பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ day 4 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸில் உள்ள day 5 பிளானோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க்ஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எக்கனாமிக்ஸில் சேம் ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் நிறைய இடத்துக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால சேம் கொஷின் என்னமோ ஒன்று தான், பட் ஆனால் ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் சிலதுக்கு. உங்களுக்கு வந்து சில லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த ஆன்சர் நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக 12 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் இருக்கிற கொஷினை 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கும். 3 மார்க்கில் இருக்கிற கொஷின்ஸை 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த 2 மார்க்கையும் 5 மார்க்கையும் நீங்கள் 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் மொத்தமாக 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 கொஷின்ஸுமே நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு டயக்ராம் கொஷின்ஸ் வரும், பை சார்ட்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம், டெஃபினிஷன்ஸ், எக்கனாமிக்ஸில் மெயின் டெஃபினிஷனு. ஸோ சிலதுக்குலாம் வந்து நீங்கள் டெஃபினிஷன் எழுதலைன்னா மார்க்கே இருக்காதுன்னா டயக்ராம், டெஃபினிஷனு, பை சார்ட் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் வந்து எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பயாலஜி. பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 2 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் இதில் 22 மார்க் கொஷின்ஸ் இருக்குது day 5 பிளான் படி. ஸோ உங்களுக்கு 5 மார்க் இல்லை இதில். ஸோ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி இந்த 2 மார்க்கை நீங்கள் படித்தாலே போதுமானது, ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு day 6ல் நான் உங்களுக்கு இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டு until then bye from Mythra. Thank you.